இந்திரா இருக்காங்களா? இந்திரா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கல்லா கயிறா? நான் தற்கொலை செஞ்சுக்க. உனக்கு என்ன வயசு ஆகுது? பார்த்தா எப்படி தெரியுதா? 18 தாண்டிடுச்சுல. தாண்டிடுச்சுன்னா என்ன கல்யாணம் கட்டுப்பியா? அமுதாவுக்கு அம்மாவா இருப்பியா? யோசிச்சு சொல்லு. கொஞ்சம் உள்ள போவீங்களா? என்ன நீ? அக்கா, ஆயா, நமக்கு இங்க என்ன வேலை? அழறியா? ஏன் அழற? இந்திரா, ஒரு வருஷமா நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த சின்ன பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க கண்ணில் பட்டேனா? நான் என்ன இலவச இணைப்பா? பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அழற? தொடாதீங்க. எனக்காக அமுதாவை தத்தெடுத்துக்க போறீங்களா? இல்ல அமுதாக்காக என்ன கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? எனக்கு இந்த கண்ணும் பிடிக்கும், அந்த கண்ணும் பிடிக்கும். இந்த கண்ணமும் வேணும், அந்த கண்ணமும் சரி வேணும். சரி, அதோட போதும். கல்யாணம்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதுக்கு நீங்க சர்க்கரையானது கண்ணீர் ஒரு துன்பம் துன்பம் எத்தனை பேரின்பம் சட்டு நனைந்தது நெஞ்சம் சர்க்கரையானது கண்ணீர் இன்பம் இன்பம் ஒரு துன்பம் துன்பம் என்னடா தேழுவு? ஏய் போ. ஏய், அவளுக்கு என்னாச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? 2 நிமிஷம் தனியா விட்டு போக கூடாதே. என்னடா இப்படி பண்ணிட்ட? இது நீங்க எழுதுற கதையில ஒரு அத்தியாயம் இல்லையே, நிஜம்தானே? உடலுக்குள் மல்லிகை தூரி ஐயோ, அங்க தாசில்தார் இருக்காருடா. ஏய், புடி, போ, போயிடு, போ. ஏய், என்னடா அது? சொல்லிட்டே இருக்கேன், கேக்குறீங்களா? போ. ஏய், அடிக்க போறேன் உன்னை. போடி இந்த பக்கம். வா. போ. ஏய், ஏய். டேய். வாடா வா. கோவக்கார அக்கா. குசும்பு பிடிச்சவன். வாங்க இன்ஜினியர், வாங்க. என்ன வாசப்படியில நின்ட்டீங்க? நேரம் உள்ள வர வேண்டியதானே? காபி சாப்பிட்றீங்களா? போமா, காபி கொண்டா. கணேசன், நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் அமுதாவை தத்தெடுத்துக்க ஆசைப்படுறேன். அது வானில் பறந்து முதலத்துக்கு உங்க சம்மதம் வேணும், திறந்து வரும் மற்றதுக்கு உங்க கையெழுத்து. இந்திரா சார் ஃபேமஸ் ரைட்டர். இவங்க நிஜ இந்திரா. இவங்க அமுதா. உட்கார மாட்டீங்களா ப்ளீஸ்? உங்களுக்காக ஏதோ கொண்டு வந்திருக்கா.
என்னோட ஆல்பம். சின்ன வயசுல இருந்து எடுத்த ஃபோட்டோ, டான்ஸ் ஆடினப்ப எடுத்தது, நான் எழுதின கவிதை கூட இருக்கு. ப்ரைஸ் கூட வாங்கியிருக்கேன். கமல்ஹாசன் எடுத்தது, ஏஆர் ரஹ்மான் அவங்க கூட எடுத்ததுலாம். அப்புறம் தாத்தா, அகில், வினய். பிரிச்சு பார்க்கலையா? உங்க போட்டோ இருக்கா? உங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணும்னு அமுதா எழுதி வச்சிருக்கா. 20 கேள்வி கேட்கலாமா? கேளு. நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? தருணம் அப்படி. போட்டுல அகதியா போனன். திரும்பி வர வேண்டிய கட்டாயம். வேற வழி இல்லை. என்னோட அப்பா யாரு? பார்க்க முடியுமா? நான் பிறந்த போது என்னை தூக்கி வச்சிருக்கீங்களா? நான் அழுதேனா, சிரிச்சேனா? உன்னை பெத்த அடுத்த கணம் எடுத்துண்டு போட்டாள். ஒரே ஒரு முறை ஒரு விரலால் உன்னை தொட்டன். அவ்வளவுதான். இப்ப தூக்கிக்கலாமே.
இந்த வைராக்கியத்தோட வந்து இவங்களும் நம்ம கூட வர சொல்லுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடலாம். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா கேட்பாங்க. மெட்ராஸ்ல சண்டே இல்லை, ஆமி இல்லை, டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், பீச் இருக்கு. எனக்கு இங்க வேலை இருக்கு. அது அப்புறமா செஞ்சுக்கலாம். சரின்னு சொல்லுங்க. பிள்ளையை நல்லா வளர்த்திருக்கிறீர்கள், நன்றி. போகாதீங்க, எங்க கூட வந்துடுங்க. இல்ல உங்க கூட கூட்டிட்டு போங்க. உண்ட அப்பா இது, உண்ட அம்மா இது. போகாதீங்க, போகாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் இது யுத்தமில்லாத பூமியா மாறும். விடியல் வரும். அன்றைக்கு திரும்பவா? என்னைக்குமா? என்னைக்குப்பா? அம்மா என்னைக்குமா? அம்மா 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 வேண்டாம், அப்படி கூப்பிட்டா என்னால போக இயலாது. அம்மா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டு அப்புறமா போயிடுங்க. ஆமா, யார் புஷ்பா? அடிபட்டு விழுந்தப்போ ஒரு தடவை கூப்பிட்டீங்க, மயக்கத்தில் என்னை பார்த்த உடனே ஒரு தடவை, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே 2 தடவை, மொத்தம் 4 தடவை. யார் இந்த புஷ்பா? எனக்கும் புஷ்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? புஷ்பாவுக்கு தலைகீழா ஒரு உருவத்தை படைக்க முடியும்னா அது நீதான். எப்படி? புஷ்பா அடக்கமானவ. நான் அடக்கம்னா என்னன்னே தெரியாதவ நீ. புஷ்பா புத்திசாலி. 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசுவா. நீ பேச்ச நேரத்தை பணம் கொடுக்கணும். ஆ, புஷ்பா குடும்ப பொண்ணு. முழங்கால் அளவு முடி, பொறுமைசாலி, மென்மையான குணம். இருக்கிற இடம் தெரியாது. பெரியவங்க கிட்ட மரியாதை, தங்கம் மாதிரி நல்ல குணம். அப்புறம் சொல்லுங்க. உனக்கு படிச்ச திமிரு, நுனி நாக்கு இங்கிலீஷ், புத்திசாலி இந்த கர்வம் யாரை கவுக்கலாம் வந்து. அப்புறம் ஏன் என்ன புஷ்பா அப்போ கூப்பிட்டீங்க? ஏன் என்ன புஷ்பான்னு கூப்பிட்டீங்க? உனக்கு அவளுக்கு ஒரே முகம். அதே கண்,
அதே மூக்கு, அதே வாய், நம்ப முடியாத சாயல். சும்மா போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். உன்னை நம்ப வைக்க புஷ்பாவை இங்க கொண்டு வர முடியாது. ஏ, அவங்க இல்லையா? புஷ்ப முகமே தான். நான் நம்ப மாட்டேன். ஆனா நல்லா இருக்கு. புஷ்பா உங்க மனைவியா? ரொம்ப காதலிச்சிங்களா? என்னையும் காதலிக்க போறீங்களா? பாருங்க, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே முகம், அதே காதல் வரல? புஷ்பா, ஓ, உன்னை கல்யாணம் கட்டிக்கலனா நீ என்ன செஞ்சிருப்ப? ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஜெயிலுக்கா? மகாத்மாஜி கூட இல்ல கஸ்தூர்பா கூட கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போயிருப்பேன். உண்ணாவிரதம் இருந்திருப்பேன். போலீஸ் பிடிச்சிருக்கோம். ஜெயிலுக்கு பதில் என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? அடிச்சேனா? அம்மா, எப்படா எடுக்கிறா? ஐயே, என்னது ஜிகிஜிகின்னு? இது அந்த மீனலோச்சனை கன்னத்துல போட்டிருந்தாங்க ராஜகுமாரி வேஷம்ல. இது எப்படியே நெத்தியில வந்துச்சு? ரொம்ப கிட்ட நின்னீங்களா? ஆமா, இப்படி. அப்புறம் கல்பனா, என்ன சொல்லுங்க. மழை நிக்காது. சொல்லுங்க. ஆமா, அவங்கள கட்டிக்கும் போது என்ன நினைச்சீங்க? இன்னொரு பொண்ணை பத்தி. யாரு? ஒரு பொண்ணு, பெரிய கண்ணு, சின்ன கைய, சுப்பு வாய், கொஞ்சம் புத்தி. நானா? இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அந்த அம்மாவை பத்தி. மச்சம் அழிக்க முடியாது. திருஷ்டி போட்டா? ஐயா, பெரிய அழகியா நீங்க. உண்மையை சொல்லட்டுமா? கண்ணு முட்டை, மூக்கு முன்ன, சப்ப வாய், எல்லாத்தையும் விட இது மட்டும்தான் வட்டமா அழகா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிட்டா? எடுக்கூடாது. இதை நான் எடுத்துக்கிட்டா? கூடாது. இது என்னோட ராட்சசன். என்ன பார்க்குற? அதே ஆசாமி தான், ஒன்றும் மாறல. இந்த வருஷம் எல்லாம் மாறிடுச்சு. என்ன? உங்க நட, உங்க பேச்சு, உங்க சிந்தனை, சுத்தி இருக்கிற துப்பாக்கிக்காரங்க எல்லாம் மாறி போச்சு. உங்க காதல் ரசனை கூட மாறி போச்சு. பழைய கவிஞர் இல்ல. நான் ஒரு சின்ன கிராமத்துல சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சவன். ஆனா இன்னைக்கு இந்த மாநிலத்துக்கு முதல்வர். நான் பொருளாதாரம் படிக்கல, தொழில்துறை பத்தி தெரியாது, நிதித்துறை பத்தி படிக்கல. ஆனா எனக்கு முன்னால இருந்த மந்திரிகளை விட நான் உயர்ந்து நிக்க போறேன். திரும்புங்க. எனக்கு கீழே இருக்கிற பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கேட்டு பாரு இந்த முதலமைச்சர் பத்தி. அப்புறம் என் மனசுக்குள்ள இவ்வளவு கவலை. கவலை கவலை நீ கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சிருக்க. மரகதம் தான் சரி. இதுக்குதான் படிச்ச பொண்ணு வேணான்னு சொன்னாங்க. கவலை ஏன் கவிஞரே? உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே, உன்னோடு நான் இருந்த. பழைய கவிஞராவே இருந்துருங்க, மாறிடாதீங்க. மாறல.
புஷ்பா பத்தி மேல புஷ்பா பேச்சை திரும்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சிஎம் நிஜமா உங்க உயிர் தோழரா? சிஎம் எவ்வளவு பிடிக்கும்? தமிழ் செல்வமா? எவ்வளவு பிடிக்காது? உங்களுக்கே தெரியாது சொல்லிட்டேனா? புஷ்பா பேச்சை விட்டாச்சு, இப்ப அரசியல தொடரிய. உங்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இல்லையா? யார் உங்க இடத்துல இருந்தாலும் ஆசைப்படுவாங்க. பார்த்து நீங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, ஈக்குவல் தானே, இல்லையா? அப்ப யார் யாரை விட பெரியவங்க? உனக்கு எதுக்கு அரசியல்? ஏன் கூடாது? உன்னை யார் இப்படி வளர்த்துருக்காங்க? அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, நானே ஜாலியா வளர்ந்துட்டேன், மரம் செடி கொடி மாதிரி. கல்பனா பார்த்து என்ன புஷ்பான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ஜீப்ல இருந்து குதிச்சிடுவேன். உனக்கு என்ன பைத்தியம்? புஷ்பான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா குதிச்சிடுவேன். சரி குதி. அடிப்படல, உயிரோட தான் இருக்கேன். என்ன இது? ஒண்ணு இல்ல, ஏன் போட்டுக்கிட்ட? விளையாட்டுக்கு அழிச்சிடுறேன். அழிக்காதே, இருக்கட்டும். என்ன என்ன நடந்துச்சு அஹமதாபாத்ல? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ட்ரெயின்ல திரும்பி வரல. கரெக்ட் தானே? நான் பார்த்த வரைக்கும் நீ வரல. நைட் வேற தங்கிட்டு வந்திருக்க. சொல்லு என்ன சொல்லு. முடியல என்னால, சொல்லு. ஏய் இது டூ மச், சொல்லிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். தாரா 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 இங்க என்ன பண்ண? உடம்பு சரியில்லை சொல்லிட்டு வந்துடு. மைக்ரேன் சொல்லு, தலை சுத்துது, நாளைக்கு வரேன் சொல்லிட்டு வந்துடு ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? நேற்று ராத்திரி முழுக்க நான் தூங்கல. நானும். நிஜமா? இப்பவும் உடம்பெல்லாம் நடுங்குது பாரு. போதும் சொல்லு. போதும்.
நிறுத்து, கிட்ட வராத. நிறுத்த ட்ரை பண்ற, முடியல. வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். லவ்வா, வாய் திறந்து சொல்ல மாட்டியா? சொல்லட்டா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சோ எங்கள் அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? எதுக்கு? உன்னை பார்க்க. என்னையா? ஏன்? வீட்டில் பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? நிச்சயமா? மூஞ்சிய பாரு, பயந்துட்டேன். கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ கல்யாணம் நிச்சயம் இதெல்லாம் நோணும், அப்படிதானே? இதான் கல்யாணம் எல்லாம் ஃபார் ஃபூல்ஸ்னு சொல்றேன். அப்போ அகமதாபாத் ட்ரிப் இன்னைக்கு உமா இதெல்லாம் தாத்தா கணக்கா? நோ 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 நோ. இப்போ இங்க தப்பிக்கணும். மாட்டினா வேலை காலி. ஏன்? எங்க கூட்டிட்டு போற? என்னோட ஹாஸ்டலுக்கு. ஏன்? அந்த பத்திரமா ரூம் கொண்டு போய் சேர்க்க. என்ன திடீர்னு? மனசு மாறதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும். மனசு மாறிட்டா? கட்டி பிடிச்சுப்பேன். பிடிச்சிட்டா? விட மாட்டேன். அப்புறம் அழுத்தி முத்தம் கொடுப்பேன். அப்புறம் பிச்சாத நான் மாறிடுவேன். துகில் இருப்பியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் எங்க வேணாலும் போ. லண்டன் போ, பாரிஸ் போ. ஆனா அது வரைக்கும் கூட இருந்து கெஞ்சுவேன். கெஞ்சுனா நீ அப்படியே உருகி நான் ஆசையா பார்த்தேன். பார்த்து கையை பிடிச்சு உள்ள இழுத்து கதவு தப்பா போட்டு போட்டு எனக்கு தெரியாது. இதான் சொல்லு. என்ன பிடிச்சிருக்கா? கொல்லையா? ஆனா அந்த ஹாஸ்டல் ரூம் தான் ரொம்ப குடைச்சல். என்ன பிடிச்சிருக்கா இல்லை இந்த கசமுசா தானா? கசமசா பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம், ஜஸ்ட் கொஞ்சம், ₹1,000 பிடிச்சிருக்கு. ₹1,000 போதும். ஜாஸ்தி தான் ட்ரபிள். சொல்றது கேளு. இந்த காதல் காமம் இதெல்லாம் பரவாயில்லையா? ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா? ஆனா இந்த பாவத்தை எல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சாதான் எல்லாம் தீரும். ஐயோ அண்ணி. யார் அண்ணி? என்னோட அண்ணி தான். வேற யாரோட அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஹலோ அண்ணி. நான் நல்லா இருக்கேன் அண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா? வேலை பண்ணிருக்கேன் அண்ணி. என்ன அப்படி இருக்காங்க? ஜெயக்குட்டி என்ன? ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா. கேக்குது. டாக்ஸிக்காரங்கிட்டயா? எந்த அட்ரஸ்? எங்க இருக்கீங்களா? மும்பைலையா?
எதுக்கு? மும்பைக்கு வந்திருக்காங்க. हेलो ड्राइवर भैया, तीन भवन रामदेवी में ऑपरा பக்கத்துல பாஸ். हाँ भैया சொல்லுங்கண்ணா. வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஓகேண்ணா. மாட்டிக்கிட்டோம், செத்தோம். இப்போ இங்கே வராங்களா? போவா. அண்ணனுக்கு இங்கே ஏதோ கான்ஃபரன்ஸா. அப்போ எதுக்கு டாக்ஸிக்காரங்கிட்ட கரெக்ட் அட்ரஸ் சொன்னேன்? சரி, ஆனால் மஞ்ச மாக்காண்டா நீ. ஏந்திரி, இப்போ எங்கே போவேன்? நான் ஏன் போகணும்? விளையாடுறியா? ருத்ர தாண்டவம் நடக்கும். அண்ணன் கண்ட்ரோல் ஃப்ரீக். நான் கட்டில் கிலோ அழிச்சிட்டுமா? அதெல்லாம் சரி வராது. எங்கள் அண்ணி மூக்கு முடிச்சிருவாங்க. கிளம்பு. நான் மாட்டேன். மாட்டேன். என்ன மாட்டேன்? நான் இப்போ இங்கேருந்து போக மாட்டேன். அவங்க வந்தா ஹலோ அண்ணா, ஹலோ அண்ணி, ஐம் தாரா, லிவிங் இன் சின் வித் ஆதின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துருவேன். ஐயோ அண்ணி. ஹலோ அண்ணி, வந்துட்டீங்களா? அதுக்குள்ளவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டா 5 நிமிஷம் கிடைக்கும். கண்ணு அன்பே ஏந்திரி. ஸ்வீட் ஹார்ட் மை டார்லிங், பட்டுக்குட்டி சொல்லுக்குட்டி ஏந்திரி. அம்பு பண்ணாதீ. ஆம்பளை கெஞ்ச வைக்காத. அவங்க சும்மா விசிட் தான் பண்ணுறாங்க. நம்ம கண்ணா முச்சா எடுத்தா பெரிய மனோட நாமெல்லாம் தப்பிக்கலாம். ஆசை கொத்தமல்லி ஏந்திரி. கொத்தமல்லியா? சரி கோங்குரா ஏந்திரு. அண்ணா ஹாய் ஆதி. என்ன எப்படிடா இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹேய் ஜெயக்குட்டி. என்னடா பில்கேட்ஸ், ஒழுங்கா இருக்கியா? ம். Do you like some coffee or tea? எஸ் ப்ளீஸ். ஐயோ வேணாம், ஆதி இப்பதான் சாப்பிட்டோம். இன்னொன்று சாப்பிடுங்க. தீன் காஃபி ப்ளீஸ். பவானி ஆண்டி யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ மிஸ்ஸஸ் பவானி, எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? கணபதி சார் வீட்டில் இல்லையா? இருங்க நான் சொல்கிறேன் எங்கே போயிருப்பாருன்னு. வாக்கிங், பார்க்கை சுற்றி 4 ரவுண்டு, வர வழியில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவார். கரெக்டா? மைசூர் பாக் கணபதி சாருக்கு பிடிக்கும்னு சொன்னார். இவங்கெல்லாம் யார் ஆதி? இது அனி சரோஜா. நான் வாசு, கணபதி சாரோட ஐஓபியில் ஒர்க் பண்ணினேன். நீங்கள் தங்கியிருக்க? உங்கள் வீட்டுக்கு வாரம் சாப்பிட வந்துருங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவீங்களே. இங்கே தான் சரோஜாவை கல்யாணத்தில் மீட் பண்ணீங்க, ஜெயாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இங்கேயா? அனி நீ காஃபி சாப்பிட்டு போங்க. பேச்சுலர்ஸ் ரூம் ஒரே குப்பையாக இருக்கும். என்ன அது எனக்கு தெரியாதா? அன்னி ஒரு கன்ஃபெஷன். லைஃப் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதெல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லணும் தான் இருந்தேன். இங்க பாருங்க, உங்க தம்பி ரூம் எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. உங்கள மாதிரி ஊழல் கிடையாது. என்னது? ஓ சிகரெட் பாக்கெட் எதுவுமே ஒளிச்சு வைக்கல. பரவாயில்ல ஆதி, மாறிட்ட. எல்லாம் உங்க ட்ரைனிங் அண்ணி. What are you doing? லேட்டா கணபதி. Half round more. வாசுதேவா. மார்னிங் கணபதி சார். என்ன கான்ஃபரன்ஸா? பிஸ்னஸ் பிளான் ரிவ்யூ. பிரான்ச்சில் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு திரும்பி போகிறேன். வா வீட்லயே தங்க, வேற எங்க தங்காத. என்ன சொன்னேன்ல பவானி. बढ़िया कहाँ जा रही हो? Sir, put these clothes and come back. हाँ जल्दी करो. என்னாச்சு? எதுக்கு பேக் பண்ற? நான் ஏன் துணியை தானே பேக் பண்ணுறேன். தாரா என்ன நடந்துச்சு? நான் போகிறேன். ஏன்? ஹலோ
பாவி. ஊருக்கு போகிறேன்டா, 2 நாளில் திரும்பி வந்துடுவேன். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னமோ ஏதோனா? இந்த டிம்பிள் சங்கீத விஷயம்லாம் தெரிஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன். சி அல்பம். எங்கே போகிறேன்? ஜெய்ப்பூர், தோஷி சார் கூட. எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்கல. அவருக்கு 87 வயசாச்சு. அப்போ 86 வயசு அசிஸ்டண்ட் கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என் கண்மணி? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்கேயோ நான் எங்கேயோ தானே. அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஆனால் இப்போ என்ன விட்டுட்டு போகாத. கையேடு. நான் இப்படி ஒரு புத்திசாலி கட்டிப்பிடிச்சு தூங்கணும்னு நினைக்கும் போது ஒரு 87 வயசு கிழவன் கூட ஓடி போகாத. கையேடு. நீ உன் டிம்பிள், உன் சங்கீதா எல்லாரையும் வச்சு சமாளிச்சு. ஓகே பை. எனக்கு இந்த தோஷையை பிடிக்கல. அவர் கூட ஊருக்கு போற அசிஸ்டன்ட் பிடிக்கல. இத நான் இந்த மும்பை ஹிந்தி ஜனங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன். எங்க போன? உட்காந்து பேசலாமா? ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எடுத்துக்க? இங்கே தான் அடிச்சு கிடிச்சு கலாட்டம் பண்ண மாட்டேன். ஏன் எதுவுமே சொல்லிக்காம போன? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா துரை குறைஞ்சு போயிடுவீங்களோ? படிக்கிட்ட கேட்டா அண்டவாழ்ந்த ஆளுங்க கூட சுத்திட்டு இருப்பான்னு சொல்றாரு. உங்க அன்னிக்கு ஃபோன் போட்டா வேற ஏதேதோ கேக்குறாங்க. கணபதி அங்கிளுக்கு தெரியல. பவானி ஆண்டி மட்டும் இங்க தான் இருக்கான், டேபிள்ல தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. 2 நாள் எதுவுமே ஓடல. போலீஸ் கீலீஸ்னு போய் தேடியாச்சு. நான் என்னன்னு நினைக்க? ஏய், அதுல வோட்கா இருக்கு. பேசாத நீ. எங்க போன? என்னால கெஸ் பண்ண முடியாது. எங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? எதுக்கு? எங்க அம்மாவா? வேற யாரு? பொள்ளாச்சி மாலிங்கம்மா கூப்பிடுவாரு. ஆளை விட்டு கூப்பிட்டு அனுப்புனாங்க. சரி, அவங்க கூப்பிட்டா நீ எதுக்கு போன? வரமாட்டேன்னா சொன்னேன். நான் பிரைவேட் ஜெட்ல அனுப்புனாங்க. நான் வெஸ்ட் மாம்பல ஆளு. பிரைவேட் ஜெட் பார்த்தது கூட கிடையாது. 6 பேர் உட்கார குட்டி பிளேன். ஏர் ஹோஸ்டஸ் அசாம் பொண்ணு பிங்கி, ட்ரைபல் பியூட்டி. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல Audi 8ல பிக்கப். எதுக்கு கூப்பிட்டாங்களாமா? அவங்க ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், எஸ்டேட், ரேஸ் கார்ஸ், பங்களா எல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் தாரா ஓடுன்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? தாரா உங்ககிட்ட என்ன பார்த்தான்னு கேட்டாங்க. என்கிட்ட என்ன பார்த்த நீ? மிரட்டினாங்களா? போலீஸ் தெரியும், கமிஷனர் தெரியும்னு எல்லாம் சொன்னாங்களா? தாரா எங்கே இருந்தாலும் அவன் மேலே எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அவள் ஜெய்ப்பூர் போனது கூட தெரியும்னு சொன்னாங்க. என்ன சாப்பிட்ற? பாஸ்தா, பீட்சா, ஆன்டிபாஸ்டி? ஏய் தாரா, தேங்க்யூ. நாங்கள் கல் வாபஸ் வரோம். தாரா காலிங்கிற. வாட் இஸ் த ப்ராப்ளம்? தலையில இருந்து கால் வர கோவம். வெளியே மட்டும் நடக்கிறேன். இங்க பார். பார்க்காம இருந்தா கூட காது கேட்கும். நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா? அப்புறம் எதுக்கு சண்டை போடுறோம்? பெரிய ஜோக். இப்போ மொத்த மும்பைக்கும் தெரியும் நம்ம சண்டை போடுறோம்னு. கிட்டவா, நில்லு, கிட்டவா. சிரிக்காத லூசு. உருன்னு பாரு. முதல் சண்டை உலகத்துக்கே அப்லோட் பண்றேன். போதுமா? 48 மணி நேரம் என் கூட பேசாத, என்ன தேடாத. தாரா, இப்போ ஏன் அப்செட்டா இருக்க? உன்ன மாதிரி நான் இல்லையேன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நாள்ல என்னை விட்டுட்டு போற. கொஞ்சமாவது கஷ்டப்படுறியா? ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இப்படி இப்படி. எனக்கு மட்டும் ஏன் இந்த இழவு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு கஷ்டம்? நானும் அதே இழவுக்கு வரணுமா? நீ ஒரு நிமிஷம் அது யோசிச்சிருக்கியா? பாரிஸ் வேண்டாம், இப்படியே இருந்துடலாம்னு. ஒவ்வொரு நிமிஷம்
அந்த அட்மிஷன் வந்ததே எனக்கு பிடிக்கல. அதனால தான் உன்கிட்ட சொல்லல. என் கூட யூஎஸ் வந்துடு. நீ என் கூட பாரிஸ்க்கு வா. அது கஷ்டம். எனக்கும் கஷ்டம் தானே. என் லைஃப்லேயே பெஸ்ட் டைம் இந்த 6 மாதம் தான். அது உன் கூட தான். அது கெடுக்க வேணாம் என்ன? ஓகே ஓகேண்ணா. ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். என்னது? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நம்ம 2 பேருக்கும். 10 நாள். இந்த 10 நாள் சண்டை போட்டு அழுது திட்டி பிரிஞ்சு பரிதாபமாக கழிக்கலாம். இல்லை ஃபியூச்சரை பற்றி யோசிக்காம வெறும் ஜாலியாக மட்டும் இருக்கலாம். இந்த 10 நாள் சண்டே போடக்கூடாது. ஓகே. என்னானாலும் சரி. ஓகே ப்ராமிஸ். அழுவாச்சு கூடாது. இந்த சென்டிமெண்ட் பிரிவு சோகம் ஒன்றும் கூடாது. தூங்கக்கூடாது. ஓகே. ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே ஊர் சுத்திட்டே ஹாப்பியா வைல்டா. ஓகே டன். டன் டன். பாவம் கணபதி அங்கிள். அவரை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அவர் சரியா பார்த்துக்கலையா? அதனால தான் பவானி ஆண்டி காணாம போறாங்கன்னு சொல்றியா? இல்லை, அவரை மாதிரி மற்றவங்களும் பார்த்துக்குவாங்க. என்ன பத்தி பேசுறியா? பொதுவாக சொல்றேன். உன்னால அவரை மாதிரி இருக்க முடியுமா? முடியும். எனக்கு வயசாயி நான் பவானி ஆண்டி மாதிரி ஆயிட்டேன்னா நான் பார்த்துக்குவேன். பார்த்துக்குவியா? என்ன சொல்ற? என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். நீ எங்க வேணாலும் போ. பாரிஸ் போ, கீரிஸ் போ. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. செய்வியா?